ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல ஆரம்பத்திலேயே நம்ம நிலா ஆபீஸுக்கு போயிட்டாங்க. ஆபீஸ்ல என்னலாம் நடக்கிறது அப்படிங்கிறத தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்ததுனால நிலாவுக்கு கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த கம்பெனிக்கு 2 பாஸ் ஆட்டுக்கு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிலா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாஸ் இன்டர்வியூ எடுத்தவரு. ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஆட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்கு கேபின்லாம் குடுத்துருக்குறாங்க. ஸோ அங்க தான் ஒர்க் பண்ணணும். லேப்டாப் இதெல்லாம் குடுத்துருக்குறாங்க. ஆனா வேலை செய்றது எதையுமே நமக்கு காமிக்க மாட்டாங்க இல்லையா? அதேதான். அதுக்கப்புறம் நேரா என்ன கேன்டீன் தான். கேன்டீன்ல டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சோழன் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாப்புல. அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணது முன்னாடியே வந்து பல்லவன் ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல, சேரன் ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல. இப்படி தொடர்ந்து ஃபோன் மேல ஃபோனா வர்றத பார்த்து, நம்ம நிலா கூட இருக்கிற பொண்ணு வந்து, "என்ன உங்க குடும்பத்திலேருந்து இவ்வளோ ஃபோன் வருது, அவ்வளோ செல்லமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஆமா, ஆமா" அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. "நீங்க ஒரே பொண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அது மட்டும் இல்ல, ஊரு பேரு திருவண்ணாமலை." இது எல்லாத்தையும் தன்னோட குடும்பத்த தான் சொல்றாங்க. "நீங்க எங்க தங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த இப்ப சோழனோட வீட்ட சொல்லி, "ஆனா அவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல தான் தங்கியிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "கல்யாணம் ஆகல." அப்படின்னு வேறயா நிலா சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிறாங்க. இப்படியே முடிச்சுட்டு அவங்களோட அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்ப நம்ம பல்லவனோட அம்மா வந்து அப்படியே நடந்து போறப்ப, நம்ம நிலா மேல உரசிடுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு வந்து டக்குன்னு ஞாபகமே இல்ல. ஆனா எங்கேயோ பார்த்தது மட்டும் ஞாபகத்துல இருக்கு. யாரு அப்படின்னு தெரியாம, அப்படியே யோசிச்சுக்கிட்டே பஸ்ல ஏறி வந்து கரெக்ட்டா ஸ்டாப்லயும் இறங்கி வராங்க. ஸ்டாப்ல கரெக்ட்டா பல்லவன் நின்னு கூப்பிட்டு பார்க்குறாப்புல. ஆனா திங்கிங்லயே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிலா அத கவனிக்கவே இல்ல. அப்பதான் நம்ம நிலாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ பல்லவனோட அம்மா தானே, ஃபோட்டோல பார்த்தவங்கள தானே நம்ம இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிலாவுக்கு தெரிஞ்சு போகுது. இருந்தாலும் அப்ப அத வெளிக்காட்டிக்கல. ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடேசன் வெளியில உட்காந்துருக்கிறாப்புல. நடேசன் கிட்ட மறுபடியும் வந்து பல்லவனோட அம்மா யாரு? அவங்க சென்னையில தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா சொன்ன உடனே நம்ம நடேசன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ நடேசன் இப்போலாம் நிலாவ பார்த்தாவே ஏதாச்சும் கேள்வி கேட்பாளே அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில எல்லாம் ரெடி ஆகி போறாங்க. சோழன் இருந்துகிட்டு, "நான் வந்து விடுறேன்" அப்படின்னு சொல்றாப்புல வழக்கம் போல. "இல்ல, முடியவே முடியாது. நானே இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு தானே இங்க வந்தேன். இங்கேயும் வந்து நீங்க இப்படி கன் கண்டிஷன் போட்டா எப்படி? அதனால நான் தனியா தான் போவேன். அதான் பல்லவன் வரான்ல என் கூட பஸ்ஸுல. நானும் அவனும் பஸ்ஸுல போய்க்கிறோம்" அப்படின்னு நிலா கிளம்பி போறாங்க. நிலாவ பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் நடேசன் பயந்துகிட்டு இருக்கிறாப்புல. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது மட்டும் நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.